ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ வரக்கூடிய செய்தி பார்த்தோம்னா அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதை அட்டன் பண்ணல அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஜெயக்குமார் மாதிரியான முக்கியமான நபர்களும் கலந்து கொள்ளல. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது அதிமுக இருந்து வெளியேறின எம்எல்ஏஸுக்கும் பெருசா கதவு திறந்த மாதிரி தெரியல. டிவிகே சைட்ல இருந்து இன்னும் முழுமையா அகாமடேட் பண்ணல. ஸோ அவங்களும் பார்த்தா நடுவுல மாட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்கள உள்ள கொண்டு வரதற்கான முயற்சிகளில் இபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு. நடக்கூடிய விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? இது அதிமுகவுக்கு ஒரு சோதனை காலம். 2017 என்ன பிரச்சனை நடந்ததோ கிட்டத்தட்ட அதுவே மறுபடியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு திருப்பி அது ரிப்பீட் ஆகுது. அது ஒரு சிக்கல். இது சிக்கலே இல்லை. அதிமுகவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்றது பொருள் அல்ல. பொதுச்செயலாளர், அந்த கட்சியோடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும், ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்றாங்க. அவரும் ஏடிக்கு போட்டியாக பதவியிலேருந்து நீக்கிறது, மாவட்ட செயலர் மாற்றுறது அதுலேயும் இருக்கிறாரு. இதில் பெஞ்சமின் போன்றவர்கள், கேசி வீரமணி போன்றவர்கள் அங்கே போனாங்க, அப்புறம் திருப்பி வந்திருக்கிறாங்க. பட் இன்றைக்கி பார்த்தா ஒரு சிலர் நியூட்ரலாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த பஞ்சாயத்து அதுவும் ஒரு முடிவுக்கு வரும், நம்ம அதனால் 2 சைடும் போகாமல் தனியாக இருக்கணுன்ட்டு அது ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது எம்எல்ஏ அப்படின்னும் போது நமக்கு கணக்கு தெரியுது. இங்கே சிவி சண்முகம் கிட்ட அதிகமாகவும், எஸ்பி வேலுமணி அவர்கள்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட குறைவாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ இதே மாவட்ட செயலர்னு பார்க்கும்போது பாதியாக போகிறாங்க. ஏன்னா அந்த 27 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க பாருங்க, அவங்களே நிறைய இடத்தினுடைய மாவட்ட செயலரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மாவட்ட செயலரும் அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. மாவட்ட செயலர்னு வரும்போது தான் ஒரு சரிசமமாக பாதிப்பு. பட் இந்த ஒன்றிய செயலர்கள், இந்த கட்சி நிர்வாகிகள், கிளைக்கழகம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது. இப்போது நிறைய பேர் என்னென்னா, தாவேக்கா எடுக்க போகிற முடிவு, ஒருவேளை இவங்களை அமைச்சரவை பதவியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அப்போ இந்த நியூட்ரலாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிடுவாங்க. இல்லை தாவேக்கா அதிமுகவில் வரவங்களுக்கு, இப்போ அவங்க மீதுலாம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, உங்களை சேர்த்துக்கிட்டா தாவேக்காவோட இமேஜ், ஜோசப் விஜய் ஒரு நியாயமான ஆட்சி, தூய்மையான ஆட்சி தருவேன்னு தான் சொல்லி நான் வாக்கு கேட்டேன், மாற்று, அதனால் நீங்கள் வேணாம் அப்படின்ற அந்த முடிவு விஜய் எடுக்கிறாங்கன்னா நிறைய பேர் திருப்பி மறுபடியும் தாய் கழகத்துக்கே போயிடுவாங்க. இன்னொன்று, இப்போது ஆல்ரெடி இவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறாருன்னா அவருக்கு பாதிப்பு கிடையாது. இது இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ அவங்க கையில் இருக்கிற ஒரே பதவி எம்எல்ஏ பதவி. ஒருவேளை அது சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹைகோர்ட்டில் போகுது அப்படின்னா, ஏன்னா இந்த முடிவு ரொம்ப நாள் போகாது. இது மேக்ஸிமம் ஒரு வருஷம் 1.5-2 வருஷத்துக்குள்ளே இந்த கேஸ் முடிஞ்சிடும். அப்போது அது மாதிரி ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு அட்வர்ஸாக வருதுன்னா அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இது எதுவுமே இப்போ இவங்க இடைத்தேர்தல் பதவி போய் இவங்க திருப்பி நின்று ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கால போய் நின்னாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க திருப்பி மறுபடியும் ரெட்டையில் இல்லை வேறு சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமாகிடும். ஏன்னா ஜனங்க கொஞ்சம் யதார்த்தத்தை பார்ப்பாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா அமைச்சர் அப்படின்றதுனால புதுக்கோட்டையில் விராலிமலையில் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ரொம்ப செல்வாக்கு அதிகமாக இருக்கிறவங்க மேபி தப்பிக்கலாம். பட்டு ஐயா வேலுமணி அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காரு, க்ளோஸ் காலில் தான் போயிருக்கு. இப்போ அது மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்க திருப்பி எம்எல்ஏ ஆகிறது சிக்கல். அது ஒரு இடியாப்பழ சிக்கல். இது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சியினுடைய இமேஜ், அவருடைய பொதுச் செயலாளர்ன்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, அது மேலும் சிதையும். அது இன்னொன்று என்ன நடக்குன்னா, நிறைய பேர் கீழே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தாவேக்காக்கு போய் சேர அந்த வேலையும் நடக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களே ஒரு சில பேர் வர உள்ளாட்சி தேர்தலில் ஆளுகின்ற கட்சியோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால திமுகலேயே நிறைய கவுன்சிலர்கள் தாவேக்காக்கு போகிறது இருக்கிறாங்க. அப்போ தாவேக்கா கலப்படம் ஆயிடுச்சு, மேலும் கலப்படமாவது உறுதி, அது புரிஞ்சுக்கலாம். தாவேக்கா மாற்றுன்றதை விட அதுவும் ஒரு சராசரி கட்சி. இது யதார்த்தம். இதுதான், இதை நோக்கி தான் தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நானும் இந்த செய்தி படிச்சேன். இந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இப்ப தாவேக்கால போய் சேர்றாங்க, குறிப்பா அதிமுக நிறைய பேர் அங்க போய் சேர்றாங்கன்ற விஷயங்கள் கேள்விப்பட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது தொண்டர்கள் போகிறது கிடையாது. இப்போ தொண்டர்கள் எப்படின்னா கையில் ரெட்டையில் பச்சை குத்திருப்பாங்க, இல்லை கருணாநிதினு கையில் அவர் பேரை பச்சை குத்திருப்பாங்க, திமுகன்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற தொண்டர்கள் போகிறது கிடையாது. அவங்க 100 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொண்டர்கள்னால் அதில் ஒரு 80 பேர் அந்தந்த தாய் கழகத்தோடு நின்றுவாங்க.
அதில் இருக்கிற ஒரு சில பேரை வந்து இந்த ஒன்றிய செயலர், கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், இல்லை பகுதி செயலர் ஆகணும், வட்ட செயலர் ஆகணும், இந்த மாதிரி அந்த பதவிக்காக ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, இல்லை அந்த நிர்வாகியாக இருப்பாங்களே, நிர்வாகிகள் தான் போகிறது. இந்த நிர்வாகிகள் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10% 20% தொண்டர்களை எடுத்துகிட்டு போவாங்க. தொண்டர்கள் வந்து பெருசாக ஈரோடு ஆகாது. பட் இந்த நிர்வாகிகள் இருக்கு பாருங்க, அதுவும் முக்கியம். இப்போ தொண்டர்கள் இருப்பாங்க, தலைமை இருக்கும், நடுவில் இந்த நிர்வாகி தான் வந்து இந்த தலைவரையும் தொண்டரையும் சேர்க்குற அந்த பாலம். இந்த பாலம் உடையுதுனாலுமே அது ஒரு கட்சிக்கு பின்னடைவு தான். இப்போ அந்த பின்னடைவு வந்து அதிமுகவுக்கு இது இப்படியே தொடர்ந்து தான் அது நடக்கும். திமுகலேயே இது ஒரு சில இடத்துல வந்து இந்த கவுன்சிலராக இருக்கிறவங்க ஒரு பாலமாக இருந்திருப்பாங்க, அவங்க போகிறாங்க. பட் இந்த போகிறவங்க என்ன தன்மையில் இருக்கிறாங்க, அவர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அது கட்சிக்கு பலம் தாவேக்காக்கு. இல்லை அது கட்டிங் பேர் வழி, எங்கே பில்டிங் நிறுத்தினாலும் அங்கே போய் நின்றுவார், கிராக்கி விடுவார், மிரட்டி வந்து ஹோட்டலெல்லாம் காசு வாங்குறவர், அந்த மாதிரி ஆளுங்க போய் தாவேக்காக்கு சேர்றாங்கன்னா அது திமுக அதிமுகக்கு நல்லது. மக்கள்கிட்ட வந்து இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் மீது தான் ஒரு கோவம் இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட. விஜய்க்கு ஏன் ஓட்டு போனோம், ஒரு மாற்று லஞ்ச லாவணி இருக்குது, ஊழல் இருக்குது, விஜய் அவர்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்காது காசு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா மக்கள். அவங்களுக்கு அது வந்து ஒரு கெட்ட செய்தியாக போகும். ஏன்னா இங்கே இருந்தால் வசூல் பண்ண முடியாது, அங்கே போனால் வசூல் பண்ண முடியும் தான் அவங்களே போகிறாங்க அங்கே. அப்போ மக்களோட எண்ணோட்டம் என்ன இருக்குது, விஜய் வந்து தூய ஆட்சி கொடுப்பாரு அப்படின்றது எண்ணோட்டம். நடைமுறையில் என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு கட்சியில் இருக்கிற அதாவதுங்க நல்லவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, கௌரவத்துக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. பட் அரசியலே தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள், வேறு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் காலையில் ஒரு கார் எடுத்துக்கிறது, டாட்டா சுமோவில் ஸ்கார்பியோ வெள்ளை கலரில் எடுத்துக்கிட்டு கொடியை போட்டுக்கிட்டு துண்டை போட்டு மாவட்டம் வராரு பகுதி வராரு அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த பீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தாவேகா கிட்ட போகிற வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணுமா அடுத்த 5 வருஷம் தாவேகா? அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை, ஏன்னா எதிர்பார்ப்போட வருவாங்க. அதாவதுங்க அவர் வந்து எதிர்பார்த்தாரோ இல்லையோ இதெல்லாம் நடக்கும்னா நடந்துருச்சு. இப்போது விஜய்க்கு வந்து 3 விதமான பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து அவர் கட்சியை வந்து அவர் கட்சியில் வந்து இப்போ இந்த இன்னும் அமைச்சர்கள்லாம் போடலை, வாரியெல்லாம் போடணும். நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், இவர் எப்போ போடுவார் ஏது போடுவாருன்னு இருக்கும். ஏன்னா யாரை வந்து நான் சேவை செய்கிறேன், என்னை வந்து நான் ஹரே கிராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோடு ஐக்கியப்படுத்திக்கினேன், நான் வந்து தியானம் பண்ண வேண்டி தான் இங்கே வரேன், அப்படி யாரும் வர்றது கிடையாது. எல்லாருக்குமே வந்து உள்நோக்கம் தொழில் நோக்கம் ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை வந்து விஜய் ஃபஸ்ட்டு தாவேக்கால் இருக்கிறவங்களுக்கு பூர்த்தி செய்யணும், அப்புறம் வந்து சேர்றாங்க இல்லையா சாரசாரியா, இப்போ அவங்களுக்கு அதை பூர்த்தி செய்யணும். இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல். ரெண்டாவது அவருக்கு வந்து இந்த கவர்னன்ஸ், அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுருக்கிறார். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு என்று சொல்லுவாங்க. இது செய்ய முடியாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 5 வருஷத்தில் இது செய்ய முடியுமா அப்படி பார்த்தா ஒரு சில விஷயங்கள் வந்து சிக்கல். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்துன்னு வந்து அரசாங்கம் காசு கொடுத்தாலுமே கிடைக்கல, பிளாக்ல காசு கொடுத்து வாங்குறாங்க. நிறைய ஹோட்டல்லாம் வந்து மெனுவை மாற்றிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு இப்போ பூரி அந்த மாதிரி வடைலாம் போடுறது கிடையாது, எதனா ஒன்று செய்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் தந்தூரி போடுறது கிடையாது, கேஸு அதாவது தந்தூரிக்கு போயிட்டாங்க, கேஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு. அப்போது இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கலுங்க. இந்த சிக்கலில் வந்து இவர் எப்படி 6 சிலிண்டர் கொடுக்க போகிறாருன்னு ஒரு பிரச்சனை. அப்புறம் வெள்ளை அறிக்கை தயார் பண்ணணும். சரி, எந்த அறிக்கையை தயார் பண்ணாலும் மத்திய அரசு ஒரு சில நிதியை வந்து கொடுத்தா இவருக்கு அந்த அரசாங்கம் செயல்படுறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அப்புறம் வருவாய் பெருக்குவதற்கு உண்டான வேலைகள் நீங்கள் பண்ணணும்னா ஒரு மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து டக்குன்னு வருவாங்க. இப்போ சென்ட்ரல் ஒரு ப்ராஜெக்ட் பாலிசி வேறு மாதிரி இருக்குது, ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்குன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி வர்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி ஒன்று சென்னை வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் விசா ப்ராசஸில் சிக்கல் இருக்குது, மத்திய அரசு ஒரு வேறு நிலைப்பாடு இருக்குன்னா அது மாநிலத்தை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் விஜய் எப்படி கவர்னன்ஸில் எடுத்துகிட்டு போப்பாருன்னு இதை தாண்டி அவருக்கு இருக்க பெரிய சிக்கலை நான் பார்க்கறது இந்த 108 மெஜாரிட்டி தக்க வைக்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். அரசு வந்து வெண்டிலேட்டரில் தான் இருக்குது. இப்போது நாளைக்கு யாருன்னா ஒரு 20 பேர் 30 பேர் போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு சபாநாயகர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, இல்லை கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பிக்கையில் ஓட்டெடுப்பு வருதுன்னா சிக்கல். அதுமாரி ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த சிக்கல் வரலாம், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம். இதை எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் வந்து எப்படின்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. யார் யாரோட போவா, யார் யாரு கூட சேருவா, எப்படி வேணால் அரசியல் பண்ணலான்ற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சொன்னால் அந்த சொல்லு கேட்டார் போல் நடந்துக்கணும். ஒரு வார்த்தைகள் நம்ம இதை சொல்லி இதுக்காக நம்ம ஓட்டு கேட்டோம்னா அந்த லாபம் நஷ்டத்தை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்கன்றதை அவங்க பார்க்குறதில்ல. இதெல்லாம் இருக்கக்கூடிய விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்.
ஆனா இப்ப அதிமுகவை பார்க்கும்போது ரெண்டா பிளந்திருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, தாவேக்காவோட போறது கரெக்ட்ன்றாங்க. என்ன பொறுத்தளவுல தாவேக்காவோட போறது அதிமுகவை நம்பி நீ பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணத்துல இருக்கவங்க தான் அந்த சைடு தாவேக்கா கூட போய் நம்ம அலைன்ஸ் வைக்கலாம்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க அரசியல் எதுக்கு அவங்க கையில கொடுக்கறதுக்கு தான் சமம். ஸோ அப்ப பாதிக்கும் மேற்பட்ட அதிமுக தலைவர்கள் அதிமுகவை நம்பி நீ பிரயோஜனம் இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது எப்படி பாக்குறது? அதாவதுங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அவங்க அமைச்சர் ஆவாங்க அப்படின்றதா அங்கே இருக்கக்கூடிய பேசுபொருள். இப்போ அமைச்சர் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சில சிக்கல்கள் வரும். இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க அமைச்சராக நீடிப்பாங்க, எம்எல்ஏவே நீடிக்க முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இது வந்து தேவையில்லாமல் போகிற ஓனானத்துக்கு வேட்டியில் விட்டுருந்த கதை. இப்போ இது என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் என்ன சொல்லுது, இவங்களெல்லாம் வந்து ஏற்றுக்க கூடாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸோட பார்வை இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது 5 எம்எல்ஏ. இந்த 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. அதிமுகவில் நிறைய எம்எல்ஏ இருந்தாங்க. விஜய் வந்து அந்த கணக்கீடை வந்து எடுத்துக்க தவிர்த்துட்டார். இல்லை விஜய் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், அதாவது யாரோ எதிர்ப்பு தெரியக்கூடாது. இப்போ அதிமுகலேருந்து வரவங்க அமைச்சர் ஆகலாம் ஆகக்கூடாதுன்றது விஜய் அவர்களுடையது. பட் அமைச்சர் ஆகுறாங்க இல்லை ஓட்டு போட்டது சரியாகும்னா கொறடாவோட உத்தரவு மீறினதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்கள் தரப்பு வந்து இது கோர்ட்டு லிட்டிகேஷன் ஆக்குனாங்கன்னா, இது பெஞ்சுக்கு போச்சு இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா இது பிஜேபியோட நிலைப்பாடு என்னன்றதே பார்க்கணும். 2029 தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி செய்யணும்னு பார்ப்பாங்க. அப்போது ஒரு இன்னொன்று கெட்ட பேரும் வரும். இப்போ நீங்கள் போய் கோர்ட்டு உங்களை நீக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விஜய் அவர்களோட அந்த பிம்பம் இருக்குது இல்லையா, அது வந்து உடையும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது இதெல்லாம் சிக்கல் அவருக்கு. அதனால் சிக்கல் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னா அந்த கட்சி தலைமையை பார்த்து இவர் கேட்டிருந்தாருன்னா விஜய் அவர்கள் பிரச்சனை கிடையாது. ஆமாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணினால பாஜகவோட கூட்டணின்றது பொருள் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாறாக இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொல்லப்புற வழியாக வந்து அந்த கட்சியை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அதுதான் அது. ஆனால் அவர் தான் பண்ணுறாருன்றீங்க. வேற யாருக்கு தேவை? இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு பொருள் திருடு போகுதுன்னா அது யாருக்கோ தேவை, அப்போ தான் அது திருடு போகும். இல்லைனா அது அங்கேயே தான் இருக்கும். இப்போ இந்த கர்ச்சீஃப் நான் ரோட்டில் போட்டு போகிறேன், இது அங்கேயே இருக்குன்னா இது யாருக்கும் தேவைப்படலை, நான் மறுநாள் காலையில் போயிட்டு கூட இங்கே தான் போட்டுருப்போன்னு போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் அது நான் போட்ட இடத்துல இல்லை என் பேக்கெட்டில் ஒரு பர்ஸில் ஒரு இடத்துல வைக்கிறேன், அங்கே இருந்த பணமும் கர்ச்சீஃபும் காணாமல் போகுதுன்னா அப்போ யாரோ எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது தேவைப்படுறவங்க அதை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது கரெக்ட். இப்போ அதிமுகவுடன் தலைவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அந்த கட்சியை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய மனிதர்களாக வந்திருக்காங்க, சாதாரண ஆட்கள் தான் அவங்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்கலாம் இருக்காங்க. கட்சிக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கட்சியெல்லாம் தூக்கி போட்டு அங்கே போலான்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, கட்சியா பதவியான்னு வரும்போது பதவி தானே முக்கியம். கட்சி எனக்கு என்ன செஞ்சதுன்றதை விட பதவி இருந்தால் நான் எனக்கு நல்லா செஞ்சுக்கலாம், எனக்கு வேணுன்றப்பட்டவங்க செஞ்சுக்கலாம். அதெல்லாம் இருக்கிற யதார்த்தம் என்ன, நான் அமைச்சராக இருக்கணும், அதான் அதனுடைய ஆசை. அப்போது நான் அமைச்சராக இருக்கணும்னா யார் எனக்கு உதவி பண்ணுவா? எடப்பாடி பழனிசாமி உதவி பண்ணலை, விஜய் உதவி பண்ணுறன்றார். அப்போ விஜய் அவர்கள் மீது ஒரு திடீர் பாசம். இப்போ இதே விஜய் அவர்கள் வந்து இப்போ கருத்து சொன்னப்போ பேசினப்பெல்லாம் அன்னைக்கு எதிர்த்து தானே பேசினாங்க. சரி, அவரும் உங்களை கண்டுக்கவே இல்லையோ. இப்போது அடிப்படையில் சிக்கல் என்ன, விஜய் அவர்கள் வந்து அதிமுக கிட்ட போய் கேட்கல, எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க கேட்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களா வராங்கன்றாங்க. அவங்களா வராங்கன்னா இப்போது ஒருவேளை கொறடாவோ எடப்பாடி பழனிசாமியோ நீங்கள் போய் சேர்ந்துக்கிறனா சேர்ந்துக்கங்கப்பா, நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் கொறடா உத்தரவு போட்டாச்சு, நம்பிக்கையில் இப்போது வெளிநடப்பும் பண்ணலை, இருந்து அவையில் ஓட்டு போட்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி போகும்போது நான் தாங்க கட்சி தலைவர், நான் தான் வந்து கொறடாவை அப்பாயிண்ட் பண்ணணும், அதுதான் சட்டம் சொல்லுது. பொதுச் செயலாளர் தான் கொறடாவை அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த கொறடாவை சபாநாயகர் ஏற்றுக்கணும். சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சுன்னா அப்போ அவங்க வந்து எங்கள் கட்சி நிலைப்பாட்டிலேருந்து மாறுபட்டுட்டாங்க, அவங்க எப்படி எங்கள் கட்சி ஆவாங்கன்னு பால் வில் பி இன் கோர்ட்ஸ். சபாநாயகரை தாண்டி கோர்ட்டுக்கு போயிடும், அதுதான் சிக்கல். இப்போ சபாநாயகர் லெவலில் இது முடியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அதான் சொல்கிறாங்க, இப்போ ஒன்று சபாநாயகர் அவர்கள் பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டார், தள்ளி போட்டுக்கிட்டே போவாருன்றாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டுக்கு போனால் 4-5 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே ஆட்சியே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ பயப்பட வேண்டாம்ல அதுக்கு. சரி, அம்மையார் சசிகலாவோட கேஸ் ஏன் 4-5 வருஷம் ஆகல, உடனே வந்துச்சு. ஆனால் 4-5 வருஷம் ஆன கதையும் இருக்கு. அதுதான். அப்போ விஜய் வந்து பாசிச பாஜக கூட நீங்கள் நட்பு பாராட்டுவீங்களா? வெளிப்படையாக பேசிடுவோமே. இங்கே வந்து ஒரு சிலதில் 42 பேர் இறந்தாங்க, இன்னும் வழக்கு துரிதப்படுத்தாமல் தானே இருக்குது சிபிஐ. இப்போ வேறு யாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க இல்லை அதில் சந்தேகப்படுறாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி தான் விட்டுருப்பீங்களா?
சிபு சோரனுக்கு இந்த கரிசனம் காட்டினீங்களா? ஏமன் சோரனுக்கு இந்த கரிசனம் காட்டினீங்களா? ராப்ரி தேவி, லல்லு பிரசாத்துக்கு இந்த கரிசனம் காட்டினீங்களா? இல்லை சேனாக்கு இந்த கரிசனம் காட்டினீங்களா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதை காட்டினீங்களா? அப்போ விஜய்க்கு ஒண்டி நீங்கள் காட்டுறீங்கன்னா அப்போ பூரா நடிப்பு தானே. கொள்கை எதிரி சொல்கிறது, இல்லை அவங்க மீது நடவடிக்கை எடுக்காதது, இது மக்கள் மத்தியில் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அப்போ நீங்களும் ஒன்று தானே. அப்போ என்ன மாற்று அரசியல் நீங்கள்? இது நிறைய சிக்கல் இருக்குங்க. இது உட்காந்து இதில் எது அதாவதுங்க, இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை விஜய் அவர்கள் இழுத்து விட்டு பேருக்கு எடுத்துக்கிட்டார் இந்த விஷயத்தை. ஏன்னா 118 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்படியே அது போகிற வரலாம் போட்டோன்னு ஒரு 6 மாதம் விட்டுட்டு பை எலெக்ஷன் எதனா வரும், இல்லை யாருன்னா 1-2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 எம்எல்ஏ 10 பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுங்க, அந்த இடத்துல விசில் நில்லுங்க அப்படின்னா அது நியாயமான அரசியல். இப்போ நான் ரெட்டலையில் நின்று ஜெயிச்சேன்ப்பா, எனக்கு ரெட்டலைனால இனிமேல்ட்டு ஃப்யூச்சர் இல்லைன்னு எனக்கு தோணுது, அதனால நான் ரெட்டலையில் நின்று ஜெயிச்ச பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன், அது சட்டப்படி சொல்லும். வாங்கிட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தலை போட்டுட்டு அவங்க விசிலில் நின்று ஜெயிச்சுட்டு போய் சேர்ந்துக்கிறாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு முறை, இதுதான் ப்ராசஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு கட்சியிலேருந்து வேறு சின்னத்தில் ஜெயிச்சு வச்சுருந்தாலும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணி சேர்க்கணும். மர்ஜர் இஸ் அலவுட். நீங்கள் அந்த கட்சியில் ஒரு 2/3 போய் அப்படியே சேர்ந்துட்டிங்கன்னா தப்பிக்கலாம் டெக்னிக்கலாக. அதுக்கும் 2/3 உங்ககிட்ட இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு பாதி வச்சிருக்கிறாரு, பாதி தான் வருது, பாதி விட கொஞ்சம் மேலே. உங்களோட நோக்கம் என்ன? இன்னொன்றுங்க, விஜய் அவர்கள் அவ்வளோ பேசியிருக்கிறார் ஊழலுக்கு எதிராக. அப்போ ஊழல் குற்றச்சாட்டானவங்களுக்கு கூப்பிட்டு அமைச்சரவை பதவி கொடுக்குறாருன்னா அது என்ன நோக்கம்? சேவை செய்யணுன்றது நோக்கமா, இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஊழல் பண்ணிக்கங்க அப்படின்றது நோக்கமா? சரி, இப்போ பிடிஆர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இருந்த மாதிரி அதிமுக திமுக அப்படின்ற இந்த பைபோலார் பொலிட்டிக்ஸ் நீ இருக்காது அப்படின்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுகவை தாண்டி தாவேக்கான்ற புது ஃபோர்ஸ் இனி ஹியர் டு ஸ்டே அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஹியர் டு ஸ்டே தான். மும்முனை போட்டியா ஆகிவிட்டது, மும்முனை கட்சியாக இருக்கிறது. 35% கிட்டத்தட்ட தாவேக்கா, அதுல இருந்து ஒரு 10% கம்மி திமுகலேருந்து ஒரு 2.5-3% கம்மி அதிமுக. இப்போ 3 பெரிய கட்சிகள். இதுதான் 3 பேருமே நிற்பாங்க. 3 பேர், அதான் 20%க்கு மேலே இருக்கிறது எனிடே இஸ் அ ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். அது ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாகவும் இருக்கும். அது வெற்றி 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கு அதிமுக, 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கு திமுக. அதை ப்ளஸ் இவங்க ஆட்சியை புஷ்டாங்க. அப்படின்னும் போது 3 பிளேயர் இருக்கிறாங்க. பெரிய பிளேயர் தாவேக்கா, 2வது பிளேயர் திமுக, 3வது பிளேயர் அதிமுக. அதனால பிடிஆர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு இது. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 3வது பெரிய கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு இனிமேல் என்ன இருக்கும்? அவங்க இப்போ 4வது பெரிய கட்சி அவங்க தான். அப்படி பார்த்து போனால் அவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்றதே நம்ம சேர்த்துக்கணும். இப்போதைக்கு 3 மணி தான். என்டிகேவோட ஃபியூச்சர் எப்படி பார்க்குறீங்க? என்டிகேவோட ஃபியூச்சரை பொறுத்தவரைங்க அசம்பிளிக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் வர 2029 திருப்பியும் சொல்கிறாரு, நான் கூட்டணிலாம் போக மாட்டேன், நான் தனித்து தான் நிற்பேன்றேன். அப்போ உங்களுக்கு கோல் போஸ்ட்டே இல்லை. எங்கே நீங்கள் கோல், அதாவது ஒரு ஃபுட்பால் விளையாட போகிறீங்கன்னா 2 சைடு கோல் இருந்தால் தான் பிளேயர் எதில் அடிக்கணும்னு தெரியும் டார்கெட்டு. இப்போ அண்ணன் சீமான் பிரதமர் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சாத்தியம் இல்லை. சரி, அவர் விரும்புகிற ஆள் அவர் யாருன்னா, அவருக்கு மோடியும் பிடிக்காது, ராகுல் காந்தியும் பிடிக்காது. இந்த 2 பேர் தான் யாரோ பிரதமர் வேட்பாளர். அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் வேட்பாளராக இல்லை 3வது வராங்கன்னா அதில் ஏதோ ஒரு கட்சி சேரும், இவருக்கு அது உதைக்கும். இப்போ போகிறதில்ல. அப்போ அந்த தேர்தலில் போன வாட்டி ஒரு தேர்தலில் 8% ஓட்டு போட்டாங்கன்றாங்க, திருப்பி மறுபடியும் 8% போடுவாங்களான்றது கிடையாது. அதனால் அவர் 2029 கூட்டணின்னு ஒன்று போனால் நாம் தமிழர் கட்சி சிறப்பாக இருக்கும். கூட்டணி போகல அப்படின்னா அவருக்கு என்ன ஓட்டு கிடைக்க போகுதுன்றது அது அப்போ தான் பார்க்கணும். பட் இதை வச்சு ஒரு கூட்டணி இல்லாத நாம் தமிழர் கட்சினால இனிமேல்ட்டு சிக்கல் தான். ஆனால் இப்போ தாவேக்கா அவங்க சொன்னீங்க இல்லையா, தாவேக்கா அவங்க பேர் கெட்டு போயிட்டு இருக்கு. காரணம் அதிமுக மாதிரியான கட்சியோட ஏதோ ஒரு அசோசியேஷன்ல ஈடுபடுறாங்க சில எம்எல்ஏஸோட. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பேர் இவங்களுக்கும் வரும்ன்றீங்க இல்லையா? அப்போ அது என்டிகேக்கும் அப்ளை ஆகும்ல. நாங்கள் மாற்று அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு திமுகவோட கூட்டணி வச்சு அந்த கெட்ட பேரை என்டிகேக்கும் வரும்ல. இல்லை, கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் அண்ணன் சீமானும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, கட்சி இதுக்கப்புறம் 4-2 வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. வர தேர்தலை 4-2 நீங்கள் 2 திருப்பி 20 ஆக்கிறதுக்குள்ள 20 வருஷம் ஆகிடும். சரிங்க, ஒரு சில நேரத்தில் நீங்கள் கூட்டணி போகிறதுனால கெட்ட பேர் வரும்ன்றது கிடையாது. இப்போ தாவேக்காக்கு ஏன் கெட்ட பேர் வருதுன்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற மாற்று கட்சியிலேருந்து வரவங்கள நீங்கள் அமைச்சரை வர ஆக்குனீங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்ற கேள்வி வரும். இப்போ இவர் கூட்டணி வைக்கிறதுனால இவர் மத்திய அரசில் போய் பங்கு கொள்ள போகிறாரா?
அவ்வளவுலாம் வராது. விமர்சனம் என்பது இப்போ நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனமே இல்லையா? சரிங்க, ஒரு சில சமரசம் செய்தால், குறிப்பாக ஒரு சில இல்லை, ஒரே ஒரு சமரசம் ஏதோ இருக்கிற கட்சியில் எது பெரிய கெட்ட கட்சி, சிறிய கெட்ட கட்சி, ரொம்ப ரொம்ப கெட்ட கட்சி அப்படின்னு பார்த்து அதில் எது கொஞ்சம் பரவாயில்லையோ அதோட அவர் சேர்றாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஒரு கேரண்டி சொல்ல முடியுமா? ஒருவேளை நாளைக்கு சீமான் கூட்டணி போயிடுறாரு, அப்போ கூட்டணி போனால் அது ஒரு பலம் இருக்குங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு பர்செப்ஷனு, ஒரு டேமேஜ் குறையும், வேட்பாளர் எல்லா இடத்துலையும் போட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை, கூட்டணி கட்சி தலைவர்லேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஏதோ சட்டத்தில் அவர் குதிரை பேர அரசியல் பண்ண சொல்லலை. இந்த கூட்டணின்ற ஒரு விஷயத்தில் அவர் எங்கன்னா ஈடுபட்டார்னா அது எந்த கட்சியோ, மேபி தாவேக்கால கூட மேபி இப்போ என்ன பிரச்சனைனா விஜய் யாரையும் சேர்க்க மாட்டாருங்க. விஜய் வந்து அவர் தன்னது அப்படின்ற மாதிரி தான் போகிறார். அவரை நம்பி யாருன்னா வந்தாங்கன்னா சேர்த்துக்கிற மனநிலையில் இருக்காரு. இப்போ இனிமேல் வேணால் வர பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிறைய பேர் போய் தாவேக்காக்கு சேருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நம்பி யாரும் வரமாட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி தான் ஏதோ ஒரு கட்சியோட போய் சேர்ந்து ஐக்கியமாயிட்டாங்கன்னா அது அந்த கட்சிக்கு நல்லது. கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் பேருக்கு எடுத்துக்கலையா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பேருக்கு கெடு போகிறது இல்லை. ஆமாம், சீமானோட நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போகுதுன்னா நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர்னா வந்து சந்தோஷமாக பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்க. நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அணி சேருதோ அந்த அணி பலமாகிறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.